நர்மதை படகு விபத்தில் இறந்தோர் ஆத்மா சாந்தியடைய சிறப்பு பிரார்த்தனை. அனுஷ உற்சவ விழாவில் மதுரையில் நடைபெற்ற அனுஷ உற்சவம் சிறப்பு விழாவில் நர்மதை படகு விபத்தில் இறந்தோர் குடும்பங்களின் ஆத்மா சாந்தியடைய சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் காஞ்சி மகா பெரிவாளின் அனுஷ உற்சவம் எஸ் காலனி SMK திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் மகா பெரிவா உமாச்சி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற முத்தி அடைந்த காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளின் திரு நட்சத்திரமான அனுஷ உற்சவம் மதுரை SS காலனி SMK திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. ஸ்ரீ மகா பெரிவா விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு திருமஞ்சன திரவிய பொடி, மஞ்சள் பொடி, பஞ்சகவ்யம், பால், பஞ்சாமிர்தம், தேன், நெய், இளநீர், திருநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. தொடர்ந்து ருத்ரா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. நிகழ்வினை சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையிலான வேத விற்பனர்கள் நடத்தினர். நிகழ்வில் நர்மதை நதி படகு விபத்தில் இறந்த 10 பேர் குடும்பத்தின் ஆத்மா சாந்தியடைய சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார். நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது.
என்று சொல்வதாக இன்றைக்கு பெரியவா வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நாம் அனுபவித்த கொஞ்சம் பெரிய நீண்ட சம்பவம். நான் இது என்ன நான் ஏற்கனவே நியூஸ் 7 நல்லூர் இப்போதான் இந்த எலெக்ஷன் நேரனால காலையில் 6:55 அதை போடலை. அதே மாதிரி இந்த ஒரு வாரத்தில் மறுபடியும் போட ஆரம்பித்து விடுவார்கள் கருதுகிறேன். அதில் பேசுறதுக்காக நிறைய புத்தகத்தை படித்து குறிப்பெழுதி தட்டச்சு எழுதி என்னுடைய மொபைலில் சேர்த்து வச்சு ஒவ்வொரு வாரமும் சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதிலே அது ஒரு பெரிய வாய்ப்பாக அமைகிறது. வார இன்னைக்கு ஒருவேளை எலெக்ஷன் ரிசல்ட் நாளைக்கு வரப்போகுது. நேற்று ராத்திரி பெரிய மழை, ஒருவேளை அந்த மழை வந்துடுமோன்னு பயத்தில் பல பேர் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வரல. இருந்தாலும் வராதவாளுடைய எண்ணம் இருக்க பெரியவா மீது தான் கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் நம்முடைய ரொம்ப அற்புதமான இன்னைக்கு நம்முடைய சாஸ்திரிகள் கூட, சந்தோஷ் சாஸ்திரி கூட இன்னைக்கு வரல. எல்லாம் கல்யாணத்துக்கு போயிட்டாரான்னு தெரியல, அவரும் இன்னைக்கு வரவில்லை. இருந்தாலும் 3 பேர் கொஞ்சம் சமாளித்து இன்றைக்கு பெரியவாவுடைய புஷ்பாஞ்சலி அபிஷேக ஆராதனை ரொம்ப அற்புதமாக நடத்தினார்கள். ஒவ்வொரு மாதமும் ரொம்ப அற்புதமாக இந்த வைபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆரம்பத்திலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கொஞ்சம் பேர் புதிதாக வந்திருக்கிறார்கள். 1987 ஆண்டிலிருந்து 2000 ஆண்டு வரைக்கும் நான் காஞ்சிபுரத்திலே இருந்தவர். பெரியவா சித்தி அடைந்த பொழுது அங்கேயே பக்கத்திலே இருந்தவர். புது பெரியவா சித்தி அடைந்த பொழுதும் இங்கிருந்து அடிச்சு பிடிச்சு ஓடி அங்கே கூட 2 நாட்கள் இருந்தவர். பெரியவா மீது இன்னைக்கு நிறைய பேர் மகா பெரியவாளை வாழ்க்கையில் தரிசித்த பெருமக்கள் இங்கே இருப்பார்கள். தரிசிக்காத பெருமக்கள் இந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த பெரியவாளை பார்க்காமல் விட்டுவிட்டோமே என்கிற இயக்க உணர்வும் பல பேருக்கும் இருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு பெரியவா இந்த இடத்திலே சிலை ரூபத்திலே இருக்கலாம் என்பதாக கருதி விடாதீர்கள். கைகளை தூக்கிக் கொண்டு உங்களை பார்த்து நான் இருக்கேன், கவலைப்படாது என்று சொல்வது போல நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக மகா பெரியவா இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.